ஹாய் everybody, சற்று முன் ரசிகர்களுடன் பூஜை செய்யும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாரா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ அதிரடியா ஜெயிலர் 2 ஷூட்டிங்ல அட்டப்பாடியில இருக்காரு தெரியும். இப்போ ரசிகர்கள் மத்தியில கோவில்ல போயிட்டு பூஜை செஞ்சிருக்காரு தலைவர். இதோ பாருங்க, அந்த போட்டோஸ்லாம் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அட்டப்பாடியில தலைவர் ஷூட்டிங் முடிச்சிட்டும் ரசிகர்களோட போட்டோ எடுத்துக்கிட்டு அதை சமூக வலைதளங்கள்ல எல்லாம் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துருக்கலாம், அதை நினைச்சிருக்க பாருங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு. அதாவது தலைவர் கூட நிற்கும் போது இந்த ஒரு தருணம் அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது. எல்லாரும் குடும்பமாக கூட்டமாக வந்து தலைவரை தரிசித்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூவா 2022 இருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவா உழைத்து கொண்டு தான் இருக்கிறாரு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவரு இமயமலைக்கு போவாரு ஒரு படத்துக்கும் பிரேக் எடுத்துட்டு. ஆனா இந்த தடவை அவர் பிரேக்கே எடுக்கல, கண்டினியூவா படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் நிறைய ரசிகர்கள் எல்லாருக்கும் அவர் வந்து போட்டோ எடுக்க முடியாது. ஏன்னா அங்க வேலை செய்யறவங்க, முக்கியமானவங்க, அவங்க கூட வந்தவங்க, சரி தலைவர்கிட்ட போட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. அது போட்டோஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த மற்ற ரசிகர்கள் மனசு கொஞ்சம் வேதனை அளிப்பதாக கூறியிருக்கிறாங்க. ஏன்னா தலைவர் வந்து இதை வந்து போட்டோ ஷூட் வைக்கல. தலைவர் கண்டிப்பா ரசிகர்களுக்காக போட்டோ ஷூட் ஒரு நாள் வைப்பாரு. கண்டிப்பா அது எல்லா ரசிகர்களுக்கும் அது கிடைக்கும் சான்ஸ், வாய்ப்பு. எப்போதுமே தலைவர் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஷூட்டிங்கோ போகக்குள்ள இது போல நிறைய அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுல முக்கியமா அந்த டெக்னீஷியன் அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க வரக்குள்ள அப்போ போட்டோ எடுத்துக்காரு தலைவர். தலைவர் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அவரும் மனுஷன் தானே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதாவது அவரு ஷூட்டிங்கும் போயிட்டு இருக்காரு, போட்டோவும் எடுத்துட்டு இருக்காரு, ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஒரு மனுஷனா இருந்தா வேற ஒரு நடிகர்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. வேற ஒரு நடிகர்லாம் வந்துட்டு நீங்க பேசவும் முடியாது. அவர் வந்து நேரா கேரவனுக்கு போவாரு, கேரவன்ல உட்காருவாரு, ஷார்ட் ரெடினா வந்து உட்காந்து நடிச்சுட்டு நேரா கேரவன் போயிடுவாரு. அதான் அவருடைய வேலை. ஹீரோயின் இருந்தா மொக்க போட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா தலைவர் அப்படி கிடையாது, எல்லாரும் கூடயும் சேர்ந்து பேசிக்கிட்டு. இதை இப்ப பாருங்க, தலைவர் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் கூப்பிட்டு இருக்காங்க கோவிலுக்கு, அவர் போயிட்டு ரசிகர் மத்தியில சாமி கும்பிட்டு இருக்காரு. இதான் தலைவர். தலைவர் வந்து தப்பா பேச முடியாது, தப்பா பேசவும் கூடாது, அது தப்பு. ஏன்னா தலைவருக்கு தெரிஞ்சு எதுவும் நடக்காது. இன்னொன்னு நடந்திருக்கு தெரியுங்களா? தலைவர் கூட ஏதோ ஒரு பொருள் கொடுக்குறாப்புல போட்டோ கொடுக்குறாங்க. அந்த போட்டோ எடுத்துட்டு போய் அவங்க விளம்பரத்தை அடிக்கிறாங்க. அதுல ஏதோ எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இணைச்சு அவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான. அதாவது இது போல நடந்தது தலைவருக்கு தெரிய வந்து தலைவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டதாகவும் சொல்ல. உண்மையான தலைவர் மேல அன்பு வைத்திருக்கிற ரசிகர்களும் இப்படி பேசக்குள்ள அவருடைய மனசு ரொம்ப காயப்படும். ஏன்னா அவரு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குள்ள தலைவர் வந்து ரசிகர்களை பார்க்கும்போது தான் அந்த கஷ்டத்தெல்லாம் மறக்கிறாரு அப்படின்னு லதா ரஜினிகாந்த் மேல சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மாரி ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ரசிகர்கள் கண்டிப்பா மனசுக்கு வேணாம எல்லாருக்கும் போட்டோ கொடுப்பாரு. குடும்பத்தோட ஆல்ரெடி அந்த டாக் போயிட்டு இருக்கு. தலைவருடைய அண்ணன் சத்யநாராயணன் அவரும் சொல்லியிருந்தாரு. அதனால கண்டிப்பா நடக்கும்னு நினைங்க. முயற்சி செய்தால் எது வேணாலும் முடியும். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, ரசிகர்களின் அழைப்பை ஏற்று கோவிலுக்கு சென்று பூஜை செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.